அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்வானாலே நிறைய நெய் சேர்த்து பண்ணுவோம். ஆனால் இந்த அல்வாவுக்கு நம்ம வந்து நெய் அவ்வளோவா சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 4 ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்வீட் செய்கிறது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்வீட் என்ன அப்படின்னா தேங்காய் பால் திரட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இதில் சேர்த்து வறுத்தெடுக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக செவந்து வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே வறுப்பட்டுச்சு. லைட்டாக செவந்து வந்திருக்கு, போதும். இப்போது இந்த அரிசி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து பருப்பும் எடுக்கணும். இதே நம்ம வறுக்க போகிறோம். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும், அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கரிஞ்சிடா மட்டும் பார்த்துக்கோங்க. லைட்டாக செவந்து வரணும். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் செவந்து வந்திருக்கு. ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகலை, லைட்டாக தான் செவந்து வந்திருக்கு, போதும். இந்த பருப்பையும் நம்ம அரிசியோடய சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக தான் செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அரிசியோடய இப்போ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துடலாம். இது மூழ்கிற அளவுக்கு நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் பச்சை தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறதுனால அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம வந்து தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வெல்லமும் எடுக்கணும். அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நான் அரை முடி தேங்காய் எடுத்திருந்தேன். இந்த முள்ளந்தான் வந்து தேங்காய் எடுத்திருந்தேன். இது ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். இதை நான் துருவி சேர்த்துருக்கேன். சின்ன முடி தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓரளவுக்கு சின்னது தான். இந்த அரை முடி தேங்காய் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வந்துச்சு எனக்கு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். அரிசி பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம வந்து வெல்லம் தேங்காய்லாம் அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். இந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இப்போ அரை கப்பும் சேர்த்துட்டேன். இதுக்கு பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை, இது கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இது கரையட்டும். இப்போது நல்லாவே கரைஞ்சிருச்சு. நம்ம எந்த பாத்திரம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இந்த பாத்திரம் செய்ய போகிறேன். இப்போ வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதில் ஒரு நல்லா கொதி வரணும். அந்த டைமில் நம்ம வந்து அரைச்சதை சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு வந்து மீடியமில் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் பருப்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே கட்டிப்படும். டக்கு டக்குன்னு கலந்து விட்டுருங்க. நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்ல, அது கீழே போய் உட்காந்துரும். நல்லா கலந்து விட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டேன். உடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இது செய்கிறதுக்குலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த 10 நிமிஷமே கலந்து விட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள், உடனே கெட்டியாயிடுச்சு பாருங்கள். கலந்து விட்டே இருக்கணும்.
இப்போ தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். ரொம்பலாம் நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதும். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலே எண்ணெய் வரும். அதனால் ரொம்பலாம் நெய் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். இப்போ மொதல் ஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கையெல்லாம் தெரிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லை. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே கலந்து விட்டு நமக்கு வந்து அல்வா ரெடி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் வெந்து வரும்போது திக்காயிட்டே வரும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். கீழே ஒட்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2வது ஸ்பூன் நெய் சேர்க்கணும். திக்காயிட்டே உங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கே தெரியும். திக்காயிட்டே இருக்குது பாருங்கள். இது அடுத்த ஸ்டேஜ். இன்னும் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போது 3வது ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும் அல்வா மாதிரி. நமக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது, அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். 4வது ஸ்பூன் நெய் வந்து இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை. லாஸ்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். மொத்தமாக 4 ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். 4வது ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான தேங்காய் பால் திரட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே விழுகுது பாருங்கள், அல்வா மாதிரியே விழுகுது பாருங்கள். அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாத வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.